Hello friends, good evening. Today we will see another a simple tool. One day one toolங்கிற கான்செப்டில் இன்றைக்கி ஒரு டெக்ஸ்ட் ஆப்ஜெக்டோட appearance attributes எப்படி இன்னொரு டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஆட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ ஐ ஆல்ரெடி ஹாவ் இங்கே லெட்டர் ஏ, அதோடைய appearance பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி நைஸ் ஆரஞ்ச் அண்ட் yellowish ஆரஞ்ச் ஒரு 3D டெக்ஸ்ட் இருக்குது. Let us go. இப்போ என்ன பண்ணலான்னா, ஸோ ஐம் ஜஸ்ட் ரைட்டிங் ஒன் டெக்ஸ்ட். ஸோ ஷார்ட்கட் வந்து டைப் டி. ஓகே, ஸோ cheerful heart is a good medicine. I'm just typing it and then properties to choose பண்ணி அதோடைய சைஸை நான் வந்து மாற்றுறேன். ஓகே, அண்ட் தென் அதோடைய ஸ்டைலை வந்து சென்டருக்கு நான் மாற்றுறேன். ஸோ இதோடதை வந்து ஐம் ஜஸ்ட் மேக்கிங் இட் ஆஸ் இன்னும் கொஞ்சம் பிக்கராக மாற்றுறேன். நைஸ். அண்ட் டெக்ஸ்ட்டுக்கு பிட்வீன் ஸ்பேசஸையும் நான் கொஞ்சம் ஒரு லைன் ஸ்பேஸிங் வந்து நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ அதுவும் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். த cheerful heart is a good medicine அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச ஃபேமஸ் கோட் இது. ஸோ இப்போது டெக்ஸ்ட் ஏ, அந்த டெக்ஸ்ட் ஏக்கு பார்த்திங்கன்னா லேயர்ஸ் பேனலில் போய் இந்த ஏக்கு கரெக்டாக ஈக்குவலண்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் இருக்கும். அப்பியரன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த டாட் பார்த்தீங்கன்னா க்ரே கலரில் ஃபில் ஆகிருக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது பாருங்கள், இதெல்லாம் எம்டியாக இருக்குது. வேறஸ் இது வந்து இந்த லேயருக்கு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் இருக்குது. இப்போ ரொம்ப சிம்பிள், நீங்கள் மவுஸில் கிளிக் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போய் அந்த சியர்ஃபுல் அதில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மாறிடும். ஓகே, ஸோ சிம்பிள். பட் ஆனால் எனக்கு ஏங்கிற அந்த டெக்ஸ்ட்டுக்கும் அப்படியே இருக்கணும், அந்த அப்பியரன்ஸ் ஆட்ரிபியூட் மாறக்கூடாது. ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் அன்டூ பண்ண போகிறேன். அன்டூக்கு Ctrl+Z. ஸோ பழைய மாதிரியே வச்சுட்டு இதே சேம் கான்செப்ட் தான், ஆனால் கீபோர்டில் ஆல்ட் கீன்னு ஒன்று இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு தென் நீங்கள் ட்ராக் பண்ணி எந்த டெக்ஸ்ட்டுக்கு இதே அப்பியரன்ஸ் வேணுமோ அந்த அப்பியரன்ஸை நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ ஐம் ப்ரெஸ்ஸிங் ஆல்ட் இன் கீபோர்ட் அண்ட் தென் மவுஸ் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ அங்கே போய் ப்ளேஸ் பண்ணி விட்டுடுறேன். அவ்வளோதான். தட்ஸ் இட். வண்டர்ஃபுல் இட் இஸ். தட்ஸ் இட். இன்னொரு நாளைக்கு இன்னொரு டூலோட நம்ம பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். கீப் ட்ரையிங்.